இந்த பொண்ணு அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஆஃப் பாயில் வாங்கி சாப்பிடுறா. பார்த்தா அது ஆஃப் பாயிலே கிடையாது, தேங்காய் பாலையும் ஒயினையும் கலந்து ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெஜிடபிள் சாலட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு ஏதோ பூத்தொட்டி மாதிரி இருக்குது. இன்னொரு பொண்ணு வந்து அதுல தண்ணி ஊத்துறா. பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே செடி வளர்ற மாதிரி வளருது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா பயங்கர கோவப்பட்டு அந்த பூத்தொட்டியை கையில் எடுத்துக்கிட்டு போய் அந்த செஃப் கிட்ட நாங்க இங்க சாப்பிட வந்தமா இல்ல மேஜிக் பார்க்க வந்தமான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறான். அதுக்கு அந்த செஃப் எப்படி சமைக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா, உன்னால முடிஞ்சா இந்த மீட்டை சமைச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மீட் எடுத்து கொடுக்குறான். இவனும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, தெருக்கடையில ஒரு பயங்கர ஃபேமஸான செஃப். உடனே இவன் என்ன பண்றான்னா சேலஞ்சை ஏத்துக்கிட்டு எண்ணெயை கொதிக்க வைக்க சொல்லிட்டு அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அழகா பீஸ் பீஸா கட் பண்ணி அப்படியே அந்த எண்ணெயில தூக்கி போட்டு பொரிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மீட் எடுத்து அதையும் அழகா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கல்லுல போட்டு அதுல கொஞ்சம் ஒயினை ஊத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கட் பண்ணி வச்சிருக்கிற மீட் எடுத்து அதுல போடுறான். இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொதிக்க கொதிக்க பர்ஃபெக்ட்டா எடுத்து அந்த செஃப் முன்னால நீட்டுறான். பதிலுக்கு அந்த ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் உடைய செஃப்பும் அவன் கையில இருக்கிற லைட்டரை வச்சு மீட்டை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவோட அந்த மீட்டை சேர்த்து அது மேல குடுவ மாதிரி ஏதோ ஒண்ணு கவுத்து அது உள்ள புகையை அனுப்பி அதை அழகா வேக வைக்கிறான். எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா முடிச்ச உடனே அவனுமே அவனுடைய டிஷ் எடுத்து காட்டுறான். அதை வாங்கி மோந்து பார்த்த நம்ம ஹீரோ வாசனையிலே இது பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எதுவுமே பேசாம கிளம்பிடுறான். அவன் போன பிறகு நம்ம ஹீரோ சமைச்ச மீட்டை எடுத்து அந்த செஃப் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுமே டேஸ்ட்ல வாய் அடைச்சு போயிடுறான்.